இந்த வீடியோவில் குறிப்பாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்டான adverb. வினை உரிச்சொல்னு தமிழில் சொல்லுவாங்க adverb. இந்த adverbோட முக்கியத்துவத்தை நம்ம சொல்லி மாடாது. ஏன் அப்படின்னா இந்த adverb ஆங்கில இலக்கணத்தோடையும் இலக்கியத்தோடையும் பிணைஞ்சிருக்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த வினை உரிச்சொல் எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா, நீங்கள் ஒரு அட்ஜெக்டிவ் இருக்குது, பெயர் உரிச்சொல், இந்த அட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணுறது, குவாலிஃபை பண்ணுறது, அதை மாற்றுறது, சேஞ்ச் பண்ணுறது, அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது இந்த அட்வர்பை தான். அதே மாதிரி வேர்ப் வினைச்சொல்னு சொல்கிற ஆங்கிலத்தோட ஆதார சுருதி, அந்த முக்கியமான ஆதாரத்தையே டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து அட்வர்பு தான். ஸோ அதேமாதிரி இன்னொரு அட்வர்ப் இருக்குன்னா அந்த அட்வர்பையும் வேறு இன்னொரு அட்வர்பை வச்சு நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். ஸோ இந்த 3 லெவல்லையும் அட்ஜெக்டிவாக இருக்கலாம், வேர்பாக இருக்கலாம், இன்னொரு அட்வர்பாக இருக்கலாம், 3 லெவல்லையும் மாடிஃபிகேஷன் கொடுக்குற ஒரே வார்த்தை வந்து அட்வர்ப் தான். ஸோ அதோட முக்கியத்துவம் அப்படிப்பட்டது. இதை பற்றி ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 100 அட்வர்ப்ஸ் ஷார்ட்ஸாக பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ அதோட டீட்டெயில்டு வீடியோ தான் அது வெறும் ஷார்ட்ஸாக பண்ணியிருந்தோம். அதோட ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நீங்கள் வந்து ஒவ்வொரு வேர்டுக்கும் இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். கடைசி வரையில் நீங்கள் பாருங்கள், திருப்பி நீங்கள் பாருங்கள். இட்ஸ் கோயிங் டு பி ஹைலி பெனிஃபிஷியல் ஃபார் யூ. அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து டுனைட், TONIGHT. நல்லா கவனமாக கேளுங்க, TONIGHT. நம்ம இந்தியாவில் பொதுவாக இது தப்பாக சொல்லுவோம், டுடே நைட்டுமோ. அதுக்குள்ளே டேவும் சொல்லுவோம், நைட்டும் சொல்லுவோம். டுடே நைட்டுன்னு ஒரு ஆங்கிலம் கிடையாது, டுனைட் தான், TONIGHT, ரைட்? டுனைட், ஐ வில் கோ டுனைட் அப்படின்னா நான் இன்றிரவு செல்வேன். ஐ வில் கோ டுனைட், எங்கே செல்வேன், எப்போ செல்வேங்கிறது தான். இந்த எப்போ செல்வேங்கிறது தான் இங்கே அட்வர்பு. ஸோ ஐ வில் கோ, நான் போவேன். எப்போ போவேன், ஐ வில் கோ டுனைட்டுங்கிறது தான். ஐ வில் கோ டுனைட் அப்படிங்கிறது தான் இங்கே இடத்துல டுனைட் வந்து அட்வர்ப். இட் இஸ் கோல்ட் டுனைட் அப்படின்னா இட் இஸ் டுனைட், இன்றைக்கி நைட் எப்படி இருக்கும், எப்படி அப்படிங்கிறதுக்கு பதிலும் அட்வர்பு தான். இப்படி இன்றைக்கி நைட் எப்படி இருக்கும், இட் இஸ் கோல்ட் டுனைட். அங்கே என்ன பார்த்தீங்க, ஐ வில் கோ டுனைட், எப்போ போவீங்க, இது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது டுனைட். தென் ஐ வில் பி அவுட் ஆஃப் டவுன் டுனைட், இன்றைக்கி என்னவா ஆக போகுது, இன்றைக்கி நைட்டு என்னவா ஆக போகுது, என்ன நடக்க போகுது, வாட் வில் ஹேப்பன், ஐ வில் பி அவுட் ஆஃப் டவுன், நான் இங்கே டவுனில் இருக்க மாட்டேன். ஐ வில் பி அவுட் ஆஃப் டவுன் டுனைட். இந்த டுனைட்டோட பண்பை குறிக்கிற இது எல்லாமே வந்து அட்வர்பு தான். இப்போ முடிவாக அந்த 3 சென்டென்ஸ் மட்டும் நம்ம திருப்பி சொல்லணும். ஐ வில் கோ ஆர் ரீச் டுனைட், ஐ வில் பி அவுட் ஆஃப் டவுன் டுனைட், இட் இஸ் கோல்ட் டுனைட். ஸோ எல்லாமே அந்த நைட்டை எப்படி மாடிஃபை பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் இந்த 3 வாக்கியமும் அமைஞ்சிருக்கு. ஸோ இதை கவனமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அட்வர்ப் வந்து க்ளோஸ், CLOSE, க்ளோஸ். இது ஏன் இன்ட்ரெஸ்டிங்னா ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா க்ளோஸ்னால் உங்களுக்கு என்ன தோணும், உடனே இது என்னப்பா க்ளோஸ்னால் மூடுறது தானே அப்படின்னு. மூடுறது வந்து வேர்பு, க்ளோஸ் மூடுறதுனா வேர்பு. அது கிடையாது நம்ம பேச போகிறது. இன்னொன்று, இஸ் வெரி க்ளோஸ் டு ஹிம், அவனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பான்ப்பா அப்படின்னாக்கா அது அட்ஜெக்டிவ். அதையும் நம்ம பார்க்க போகிறது இல்லை. இது ரெண்டும் இல்லாமல் அட்வர்ப் பார்க்க போகிறோம். அதனால தான் இது ஸ்பெஷல், சிறப்பு வாய்ந்தது. ஸ்டே க்ளோஸ் அப்படின்னா எனக்கு பக்கத்தில் க்ளோஸாக இரு அப்படின்னு, பக்கத்தில் இரு. அப்போ பாருங்கள், க்ளோஸுங்கிறது பக்கம், ஸ்டேங்கிறது இரு. இந்த ஸ்டேங்கிற வேர்பை வந்து அது குவாலிஃபை பண்ணுறதுனால தான் இது அட்வர்ப். ஸ்டே க்ளோஸ் அப்படின்னு. அப்புறம் பாருங்கள், கம் க்ளோஸ், எனக்கு பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லுவோம். அது பக்கத்தில் இரு, பக்கத்தில் வா. ஸோ இப்போ கம் க்ளோஸ் டு மீ ஆர் டோன்ட் கம் க்ளோஸ் டு மீ, நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். என் அருகில் வா அப்படின்னு சொல்கிறது இன்னொரு அட்வர்ப். ஸோ ஸ்டே க்ளோஸ் டு மீ, கம் க்ளோஸ் டு மீ அப்படிங்கிற இந்த ஒரு இதில் வந்து க்ளோஸ் அப்படிங்கிறது அட்வர்பாக பயன்படுது. எகெயின் க்ளோஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல அட்வர்பு தான். இதுதான் முக்கியம். க்ளோஸ் அப்படின்னா அருகில், ரொம்ப பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து சடன்லி. சடன்லினா திடீரென உடனே, சடார்னுப்பா, டமால்னுப்பா அப்படிம்பாங்களே, டமால்னு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் சடன்லி. இட் ஆல் ஹேப்பன் சடன்லி, எல்லாம் குயிக்காக நடந்தது, கடகடன்னு நடந்து முடிச்சு போச்சுப்பா, கண்ணை மூடி திறக்கம் காட்டி எல்லாம் நடந்து போச்சுப்பாங்களே, அதுதான் இட் ஆல் ஹேப்பன் சடன்லி. ஸோ சடன்லி அப்படிங்கிறது திடீரென. த பாய் ஃபெல் சடன்லி அப்படின்னா அந்த பையன் வந்து கீழே விழுந்துட்டான்பா, நடந்து வந்துக்கிட்டே இருந்தால் கீழே விழுந்துட்டான்பா. த பாய் ஃபெல் சடன்லி அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து ஐ ஃபெல்ட் டிஸி சடன்லி அப்படின்னா திடீர்னு வந்தது, மயக்கம் வர்ற மாதிரி இருந்தது, மயங்கிட்டேன்ப்பா, மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறது. ஐ ஃபெல்ட் டிஸி சடன்லி, திடீரென எனக்கு மயக்கம் போட்டு நான் விழுந்துட்டேன். அப்போ அப்படிங்கிறது வந்து சடன்லி அப்படின்னா திடீரென.
அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து பெஸ்ட், பிஇஎஸ்டி பெஸ்ட். இந்த பெஸ்ட்டுங்கிறத மிகச்சிறந்தன்னு அர்த்தம். ஐ ஒர்க் பெஸ்ட் இன் த மார்னிங். இப்போ பாருங்கள், காலையில் நான் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவேன், ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணுவேன். ஏன் தெரியுங்களா? அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எனக்கு மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும், க்ளீனாக இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஒர்க் பண்ணிடுவேன். ஐ பெஸ்ட் ஒர்க் இன் த மார்னிங். இந்த இடத்துல ஒர்க் அப்படின்னு நான் வேலை செய்கிறேன் அப்படிங்கிற வேர்பை வந்து குறிக்கிறேன், அதை மாடிஃபை பண்ணுற ஒரு அட்வர்பு தான் பெஸ்ட். ஐ ஒர்க் பெஸ்ட் இன் த மார்னிங். ஸோ இன்னொரு சென்டென்ஸ் சொல்லலாம். வாட் யூ லைக் பெஸ்ட்? உனக்கு இருக்கிறதுலே சிறப்பாக ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், பிடிச்சதுங்கிறது லைக்கு, அந்த வேர்பை மாடிஃபை பண்ணுற. வாட் யூ லைக் பெஸ்ட், உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீ கேட்குறதுன்னா அந்த இடத்துல பெஸ்ட் வந்து அட்வர்பாக வருது. ஸோ பெஸ்ட் வந்து அட்வர்பு, பெஸ்ட்டுன்னா மிகச்சிறந்த. அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து இன்ஸ்டட். ஒரே வார்த்தை தாங்க, இன்ஸ்டட்லாம் பிரிச்சிடாதீங்க. INSTEAD ஒரே வார்த்தை. இன்ஸ்டட்னா பதிலாக, கவனமாக கேளுங்க, பதிலாக. He was ill, I went instead. He was ill, அவனுக்கு உடம்பு முடியாமல் போச்சு, அதனால் அவனால் போக முடியல. I went instead, அதனால் நான் போனேன். He was ill, I went instead. அப்போ இன்ஸ்டடுக்கு இன்னொரு வாக்கியம் பார்க்கலாம், அது இன்னும் புரியும் உங்களுக்கு. There is no coffee here, would you like tea instead? There is no coffee here, ஒரு காஃபி இங்கே இல்லை, காஃபி இங்கே கிடையாது. Would you like tea instead? உங்களுக்கு வந்து அதுக்கு பதிலாக டீ பிடிக்குமா, டீ வேணுமா உங்களுக்கு? There is no coffee, would you like tea instead? Insteadனா பதிலாக. அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து அஹெட், AHEAD. அஹெட்னா முன்னால், முன்னாடி போகிறது. ரொம்ப கவனமாக கவனிங்க, இது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. பாருங்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க கோஹெட், கோஹெட்னு சொல்லுவாங்க. கோஹெட்னா முன்னால் போ அப்படிங்கிறது தான் கோஹெட். மூவ் அஹெட்னா முன்னால் நகர்னு சொல்லுவாங்க, அது வந்து மூவ் அஹெட். கோ அஹெட், மூவ் அஹெட். அப்புறம் ரன் அஹெட்னா முன்னால் ஓடிப்போ, ரன் அஹெட்னா முன்னால் ஓடிப்போ. ஸோ இங்கே கோ, மூவ், ரன் அப்படிங்கிற 3 விதமான வினைச்சொல்லோட பண்பை குறிக்கிறதுனால இந்த 3 இடத்துலையும் இது அட்வர்பாக பயன்படுது. எகெயின் அஹெட் அப்படின்னா முன்னால். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஃபாஸ்ட், FAST. ஃபாஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக பார்க்கணும், ஏன்னா இது ஒரு ஸ்பெஷல் வேர்டுங்க. ஏன் தெரியுங்களா? FAST ஃபாஸ்ட்டு அட்வர்பில் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து நவுனில் இருக்குது. ஃபாஸ்ட்டுன்னா உண்ணாவிரதம்ங்க. FAST ஃபாஸ்ட்னா உண்ணாவிரதம். ஆனால் அந்த உண்ணாவிரதத்தை நம்ம பேச போகிறது கிடையாது. நம்ம பேசுகிற வார்த்தை வந்து அதே ஃபாஸ்ட்டு, அதே எழுத்து, அதே உச்சரிப்பு. இந்த ஃபாஸ்ட் என்ன தெரியுங்களா? துரிதமாக, சீக்கிரமாக, அவசரமாக, அதில் ஃபாஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ இது அட்வர்புங்கிறதுனால வெர்பையோ அட்ஜெக்டிவோ அட்வர்பையோ மாடிஃபை பண்ணி மாற்ற போகுது. நம்ம பார்த்துடலாங்களா? கோ ஃபாஸ்ட், வேகமாக போ, துரிதமாக போ. ரன் ஃபாஸ்ட், ஓடி, நல்ல ஃபாஸ்ட்டாக ஓடு, சீக்கிரமாக ஓடு. திங்க் ஃபாஸ்ட், நல்லா ஃபாஸ்ட்டாக யோசி, நல்லா துரிதமாக யோசி. திங்க் ஃபாஸ்ட், துரிதமாக யோசி. இப்போ பாருங்கள், ரன் ஃபாஸ்ட், கோ ஃபாஸ்ட். இன்னொன்று வந்து ரொம்ப எல்லோரும் சொல்கிறது தான் ட்ரைவ் ஃபாஸ்ட், டோன்ட் ட்ரைவ் ஃபாஸ்ட். ரொம்ப துரிதமாக வேகமாக வண்டியை ஓட்டாத, டோன்ட் ட்ரைவ் ஃபாஸ்ட். ஸோ எகெயின் இந்த ஃபாஸ்ட்டுங்கிறது அவ்வளோ அற்புதமான ஒரு அட்வர்பு. இந்த ஃபாஸ்ட்னா துரிதமாக, அவசரமாக, சீக்கிரமாக. அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து அலோன். பார்த்துங்க, ALONE, அலோன்னா தனியாக இருக்கிறது, ALONE அலோன்னா தனியாக இருக்கிறது. இப்போ பாருங்க, he lives alone, அவன் தனியாக வசிக்கிறான், வாழ்கிறான், அவன் தனியாக இருக்கிறான். இந்த லிவ்ங்கிறது இங்கே வேர்பு, இந்த வேர்பை மாடிஃபை பண்ணுற அலோன் தான் அட்வர்பாக மாறுது. he lives alone, அவன் தனியாக இருக்கிறான், he lives alone. அதேமாரி go alone, தனியாக போ. come alone, தனியாக வா. go alone, தனியாக போ. comes alone, தனியாக come alone, தனியாக வா. be alone, தனியாக இரு. ஸோ be alone, come alone, go alone, he lives alone. அலோன்னா தனியாக. அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க, நீங்கள் ரொம்ப அருமையாக யூஸ் பண்ணலாம். ஆங்கிலத்தோட அழகியல் இங்கே இருக்குது. எவென்ச்சுவலி, EVENTUALLY, எவென்ச்சுவலின்னா ஃபைனலின்னு அர்த்தம். எவென்ச்சுவலின்னா இறுதியாக, ஃபைனலின்னு அர்த்தம். ஒரு நல்ல ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு வேர்டை நம்ம பார்க்கலாம். எவென்ச்சுவலி she will succeed, ஃபைனலாக, இறுதியாக அவள் ஜெயிக்க போகிறா. எவென்ச்சுவலி she will succeed. அதேமாதிரி எவென்ச்சுவலி திங்ஸ் வில் ஃபால் இன் பிளேஸ். எவென்ச்சுவலி திங்ஸ் வில் ஃபால் இன் பிளேஸ்னா ஃபைனலாக, இறுதியாக எல்லாம் சரியாக வரும், எல்லாம் சரியாயிடும்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எல்லாம் சரியாயிடும் தான் எவென்ச்சுவலி. ஸோ எவென்ச்சுவலி ஐ வில் பாஸ் அப்படின்னா ஃபைனலாக நான் ஜெயிச்சிடுவேன், நான் வந்து பாஸ் ஆகிடுவேன். எவென்ச்சுவலின்னா இறுதியாக. அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து ஒரு ஸ்பெஷலுங்க. இது கடைசி அட்வர்பு,
உங்களுக்கு தெரியும். இதுதான் 100வது adverb. என்ன பண்ண போகிறீங்க காமெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 99 adverb நான் சொல்லியிருக்கேன். நிறைய நீங்கள் பார்த்துட்டே வந்திருப்பீங்க. உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கலாம். எதாக இருந்தாலும் யூ கேன் காண்டாக்ட் அஸ் டைரக்ட்லி. நீங்கள் வந்து டைரெக்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். யூ கேன் காண்டாக்ட் அஸ் டைரக்ட்லி. நம்ம 100வது வார்த்தையும் அதாங்க, டைரக்ட்லி, நேரடியாக. DIRECTLYங்கிறது டைரக்ட்லிங்கிறது டைரக்ட்லி. காண்டாக்ட் டைரக்ட்லி, எங்களை நேரடியாக தொடர்பு கொள்ளவும். கம் டைரக்ட்லி, நேரடியாக வரவும். ஸோ கம் டைரக்ட்லி, காண்டாக்ட் டைரக்ட்லி. பாருங்கள், ஸ்பீக் டைரக்ட்லி, கோ டைரக்ட்லி, கம் டைரக்ட்லி. ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நேரடியாக அப்படிங்கிறது தான் அந்த இது. மறந்துடாமல் நீங்கள் வந்து உங்களுடைய கொஷின்ஸ் என்ன இருந்தாலும் காமெண்ட்ஸில் என்ட்ரு பண்ணுங்கள். எங்கள் காண்டாக்ட் நம்பர் அங்கே இருக்குது. யூ காண்டாக்ட் அஸ் டைரக்ட்லி. அகெயின் த 100th word is டைரக்ட்லி, நேரடியாக. நீங்கள் இந்த வீடியோவில் நிறைய பார்த்துருக்கீங்க, நிறைய adverb பார்த்துருக்கீங்க. இன்னும் அதிகமாக adverb இருக்குது. அடுத்த பார்ட்டில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் adverbs நீங்கள் பார்க்கலாம்.